அரசியல் அரங்கத்திற்கு வணக்கம். வணக்கம். இன்றைய தினம் பல்வேறு செய்திகள் வந்திருக்கு. அதுல முக்கியமான சில செய்திகள் மட்டும் பார்ப்போம். ஊடகவியலாளரும் திமுகவுடைய ஆதரவாளருமான தமிழ் கேள்வி செந்தில்வேல் அவர் என்ன சொல்லிக்கிறார் அப்படின்னா, ஊடகங்களும் திமுக ஆதரவாளருமா? ஆமா, அப்படிதான் அவர் சொல்லிக்கிறாரு. திமுகவுடைய அபிஷியலான முட்டு கொடுக்கும் அணியினுடைய மூத்தவர் அப்படின்னு சொல்லலாம். அவர் என்ன சொல்லிக்கிறார் அப்படின்னா, ஐடி ஊழியர்கள் எல்லாருமே படிச்ச முட்டாக்கள், அவங்களுக்குலாம் அறிவே இல்லை, அவங்க தட்டு போட்டு சோறு போட்டு சாப்பிட்ற அந்த சோறு திமுக கொடுத்தது அப்படின்னு நேத்து பயங்கரமா பேசியிருக்கிறாரு. ஏன் அறிவாலயத்திலிருந்து ஏதாவது வயல் வச்சு அறுத்து நெல் மூட்டிலிருந்து ஐடி கம்பெனி கூட சப்ளை பண்றாங்களா? அந்த மாதிரி ஃபுட் கோர்ட் எதுவும் திமுக வச்சிருக்கா? எனக்கு புரியலையே. ஓஎம்ஆர் நிறைய ஃபுட் கோர்ட் இருக்கும், அது டிஎம்கே ஃபுட் கோர்ட் எதுவும் வச்சிருக்காங்களா? பினாமி பேர்ல ஏதாவது வச்சிருப்பாங்க, வாய்ப்பு இருக்கு. அந்த ஃபுட் கோர்ட்ல வாங்கி சாப்பிடுறதுனால திமுக போட்ட காசு சாப்பாடு தட்டு போட்டு சோறு போட்டு சாப்பிடுறது திமுக கொடுத்தது அப்படின்ட்டாரு. கம்பெனில வேலை பார்க்கிற பலரும் தாவேகாவுக்கு சென்னையில் வாக்களித்திரு. இவன் எவனாவது சோத்துல முன்னாடி தட்டுல சோறு போட்டு உட்கார்ந்து இருப்பான், அந்த சோத்தை சாப்பிடுறான், அந்த சோறுல உப்பு போட்டு சாப்பிடுறான்ல. இது ஏன் இதை சொல்லியிருக்காரு? அதாவது தாவேகாவுக்கு நீங்க சென்னையில நிறைய ஐடி ஊழியர்கள்லாம் ஓட்டு போட்டதா சொல்றாங்க. இப்படி தாவேக்காக படித்த முட்டாள்கள், இந்த வார்த்தையை சொல்றதுக்கு நான் கஷ்டப்படுறேன். இந்த வார்த்தையை சொல்ற நீங்க சங்கடப்படாதீங்க. ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, நீங்க சாப்பிட உட்காரும் போது தட்டு போட்டு சோறு போடுறீங்களே, அந்த சோறை போட்டு திமுக, அந்த விசுவாசம் உங்களுக்கு இருக்கான்னு கேட்டிருக்காரு. உண்மையிலே தாவேக்காக ஓட்டு போட்டது ஒரு படித்த முட்டாள் கூட்டம் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம், மாற்று கருத்தே கிடையாது. ஒரு அடிப்படை புரிதலற்ற திமுக அதிமுகவுக்கு மாற்று தாவேக்கான்னு தவறாக நினைத்து கொண்டு நடிகை பிம்பத்துல, நாயக பிம்பத்துல ஒரு சினிமாக்காரன் சினிமாவுக்கு தெரிஞ்சவன், ஸ்டாலின் நேரடியாக கனெக்ட் கிடையாது, எடப்பாடி கனெக்ட் கிடையாது, இவன் சினிமா நடிக்கலாம், இவன் கனெக்டடா இருக்கான் அப்படின்னு நினைச்சிட்டு ஓட்டு போற ஒரு கும்பல ஒரு படித்த முட்டாள்கள் இருக்காங்க. அது மாற்று கருத்தே கிடையாது. செந்தில்வேல் சொன்னது சரிதான். ஆனா இந்த படித்த முட்டாள்கள் உருவானதுக்கு யார் காரணம்? பக்கத்து மாநிலம் கேரளா, அங்க திராவிட கட்சிகளே இல்ல, கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் ரெண்டே கட்சி தான் இருக்கு. அங்க படிச்ச முட்டாள் உருவாயிருக்கானா? இல்ல. மம்புட்டியவோ மோகன்லாலையோ கொண்டாடுறதுக்காக ஆள் இருக்கா? கிடையாது. இருக்கான், நடிகனாக கொண்டாட. பிருத்திவிராஜ் வந்தாலும் சரி, நயன்தாரா வந்தாலும் சரி, அங்க நிறைய நடிகர்கள், தமிழ்நாட்டுடைய எல்லா நடிகர்களும் அங்க இருந்தா வராங்க. யார் வந்தாலும் அங்கேயும் கொண்டாடுவான், மதிப்பான், எல்லாம் பண்ணுவான். ஆனா அவனை நாயக பிம்பத்தோட பெரிய சூப்பர் ஸ்டாருங்க இவரு அப்படின்னு கொண்டாடுறதுக்காக ஆள் கிடையாது. பக்கத்து மாநிலம் கர்நாடகா, அங்கேயும் பெரிய அளவுல நடிகர்களை அரசியல் கட்சி தலைவர்களாக மாற்றி துதிபாடுகிற வழக்கம் அங்க கிடையாது. ஆந்திரால அந்த வழக்கம் இருக்கு. ஆந்திரால தான் தமிழ்நாட்டுக்கே வந்துச்சு அது சொல்ல போனா. அதே போல வடக்கன்ஸ் நம்ம கிண்டல் பண்றோம். அங்க இந்த மாதிரி நடிகர்களை நாயகர்களாக மாற்றி, நடிகர்களை ஹீரோக்களாக தலைவர்களாக மாற்றி கொண்டாடுற வழக்கம் கிடையாது. மக்களுக்காக பேசுனவன், போராடினவன், களத்தில் நின்றவன், அப்படிதான் அவன் தலைவர்களாக கொண்டாடுறான். இவன் ஊபியவோ நம்ம மாப்பியவோ இல்லை பீகாரையோ மேற்கு வங்காளத்தையோ எதை நீங்க ரோல் மாடலா கொண்டு வந்து காட்டினானோ அங்க இந்த மாதிரி ஆளு இல்லை. ஆனா கொள்கையில கட்டப்பட்ட திராவிட இயக்கம், சமூக நீதி, சமத்துவம், சாதி ஒழிப்பு, பெண்ணியம், மொழி, இனம்லாம் பேசி வளர்ந்த திராவிட கட்சிகள் ஸ்ட்ராங்கா இருக்கிறதாக சொல்லப்படுகிற தமிழ்நாட்டில் ஒரு நடிகனுக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய கூட்டம் போகுது அப்படின்னா நீங்க ஐடியாலஜியா தோத்து போயிருக்கீங்க. திராவிட கொள்கை இங்க நீர்த்து போயிருக்கு. திராவிட கொள்கை என்பது மாணவர்களை அரசியல்படுத்தாம, இளைஞர்களை அரசியல்படுத்தாம, இங்க இருக்கக்கூடிய புதிய தலைமுறை அரசியல்படுத்தாம திராவிட கட்சி மீதான வெறுப்பு இருக்கு இல்லையா, அதுதான் ஒரு நடிகன் பின்னால ஓட்டு போடுறதுக்கான ஒரே ஒரு காரணம். இந்த தற்குறிகள் உருவானதுக்கான முதன்மையான காரணமே திராவிட கட்சிகள் தான். இப்ப நீங்க நாம் தமிழர் போன்ற கட்சி தமிழ்நாட்டை தமிழ் தேசியம் உருவாக்கப்பட்டு ஒரு ஐடியாலஜி கட்டப்பட்டு சினிமாக்காரங்களுக்கு பின்னாடி போயிட்டு இருந்த இளைஞர்களை அண்ணன் சீமான் சித்தாந்தத்துக்கு பின்னாடி இழுத்திருக்காரு. ஆனா நாம் தமிழர் தொடர்ச்சியாக வீழ்த்துவதாக நினைத்து கொண்டு சித்தாந்தத்தையும் சேர்த்தே வீழ்த்தியது திராவிடம். நாம் தமிழரை எதிர்ப்பதாக நினைத்து கொண்டு தன்னுடைய திராவிட சித்தாந்தத்தை நீர்த்து போக வச்சிருச்சு. இப்ப தமிழ் தேசியங்கிற ஒரு தத்துவம் மேலெழுந்து வரும்போது அவன் என்ன பண்றான்னா, சாதி, மதம், நடிகை மனப்பான்மை, ரசிக மனப்பான்மை, இதை எல்லாத்தையும் விட்டு போட்டு சித்தாந்தத்துக்கு வரான். நாம் தமிழ்ச்சி ஓட்டு போட்ட ஒவ்வொருத்தருக்கு நாம் தமிழ்ச்சி ஐடியாலஜி என்னன்னு தெரியும், அந்த ஐடியாலஜி ஏன் வேணும்னு தெரியும். இந்த மண்ணுக்கு சன் ஆஃப் சாயில்ங்கிற மண்ணின் மகனை மண்ணை ஆளணும் அப்படிங்கிறது கோட்பாடு ஏன் வேணும்னு அவனுக்கு தெரியும். புரிதலோடு ஓட்டு போட்டிருக்காங்க. ஆனா இவங்களுக்கு ஓட்டு போட்டவங்க புரிதல் இல்லை. அப்ப அந்த புரிதலை உருவாக்க தவறியது யாரு? நாம் தமிழ்ச்சி 15 வருஷமா அந்த களத்துல போராடி லட்சக்கணக்கான பேரை மாத்திருக்காங்க. நீ 70 வருஷமா இருக்க, 70 வருஷமா இருந்து நீ ஏன் மாத்தல? திமுக குடும்பத்தை சார்ந்த ஒருத்தனே விஜயனுடைய ரசிகனா மாறி அவன் ஓட்டு போறான்னா அந்த குடும்பம் கொள்கையை அந்த வீட்டுக்குள்ள பேசுறதுன்னு அர்த்தம். வீட்டுக்குள்ள பேசல.
அந்த அந்த இதுக்கு முன்னாடி இந்த திராவிட தலைவர்கள் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க, இந்த மண்ணுக்கு இதை பண்ணியிருக்காங்க, திமுக இதை பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு நீ எதுவுமே பண்ணலையே. நீ பண்ணியிருந்தா அவன் மாற போறான். அப்ப திமுக மீதான வெறுப்பு, திராவிடத்தின் மீதான வெறுப்பு, திராவிடம் வந்து தன் கொள்கைகளை சரியாக அடுத்த தலைமை கொண்டு போய் சேர்க்காதுடைய விளைவு தான் தற்கூரி உருவாயிருக்கான். தற்கூரியை உருவாக்குனது விஜயா இருந்தாலும் தற்கூரி மொத்தமாக விஜயம் சேர்த்து தற்கூரியாக உருவாக்க காரணமா இருந்தது திராவிட கட்சிகள் தான். அதுல முக்கியமானது திராவிட கட்சியாக தன்னை கிளைம் செய்து கொள்கிற திமுக தான் காரணம். 70 வருஷமா நீ வந்து அரசியல் பண்ணி கொள்கை பேசி கோட்பாடு பேசி மொழிப்பட்ட கொண்டு போய் சேர்த்திருக்கியா முதல்ல? கிடையாது. இந்த தலைமுறை இளைஞனுக்கு 15 வருஷமா சீமான் வந்தவர் தான் மொழிப்பற்றே உருவாயிருக்கு. தமிழில் பேசுவது அவமானம் அல்ல, தமிழின் அடையாளம் அப்படின்னு மாறினது அண்ணன் சீமானால் தான். இன்னொன்று, நீ அண்ணன் சீமான் ஆடு மாடு மேய்க்கும் போது அவமானம், அவர் வந்து மாடு மேய்க்க சொல்றாரு அப்படின்னு சொல்லி இந்த மண்ணினுடைய தொழிலை நம்ம வேளாண்மையை எல்லாத்தையும் கிண்டல் கேலியும் பண்ணி அதை வந்து அருவருக்க வச்ச, அதை வெறுக்க வச்சதுக்கான முக்கியமான ரோலை பண்ணது திமுகவும் திராவிட கட்சிகளும் செந்தில்வேல் போன்ற ஆட்களும் தான். அப்போ அதே போல முக்கியமான தமிழ்நாட்டுடைய ஆளுமைகளை கலைஞர் அண்ணா பெரியாரை தாண்டி தமிழ்நாட்டுடைய ஆளுமைகளை அடுத்த தலைமுறை கொண்டு போய் சேர்ப்பதே இல்லை. ஏன்னா திட்டமிட்டு மறைச்சிங்க உங்க தலைவர்கள் இருக்குன்னு சொல்லி அதை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்தது அண்ணன் சீமானவர்கள் தான். இப்போ அவன் என்னன்னா, அவனுக்கு வந்து தன்னுடைய வரலாறே அவனுக்கு சொல்லப்படாம அந்த வரலாறை திட்டமிட்டு மறைக்கப்பட்டு ஒரு நடிகை வந்தோடனே ஓ எந்த வரலாறுன்னு சொல்லப்படலை. இப்போ அவனுக்கு ஒரு நீண்ட வரலாறு இருக்குங்க, 50 ஆண்டுகள் மூத்த வரலாறு இருக்கு, கீழடியில் இப்படி வாழ்ந்திருக்கோம், இதுல வந்து ஆட்சிகள் இப்படி வாழ்ந்திருக்கிறோம், கரிகால் சோழன் இப்படி பண்ணியிருக்காரு, ராஜராஜ சோழன் இப்படி பண்ணியிருக்காரு, இதெல்லாம் பள்ளி பாட புத்தகத்தில் கொண்டு வந்து தமிழர்னா யாரு, நம்முடைய மொழியினுடைய பெருமை என்ன, முத்துராமலிங்கத்தேவர்னா யாரு, காமராஜர்னா யாரு, நேர்மையான அரசியல்னா என்ன, எப்படியெல்லாம் முன்னோர்கள் அரசியல் பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் பாடத்திட்டத்தில் கொண்டு வந்து அந்த இளைஞனுக்கு அந்த மாணவனுக்கு சேர்த்திருந்தா அவன் படிக்கும் போதே வந்து ஒரு மொழிப்பற்றோட இனப்பற்றோட கிளம்ப வருவான். இப்போ மொழிப்பற்றும் இனப்பற்றும் தமிழனுக்கு இருக்கக்கூடாதுன்னு நீ நினைச்சோடைய விளைவு என்னாச்சுன்னா அவன் மொழிப்பற்று இனப்பற்று போய் நடிகன் பற்றுக்கு போயிட்டான். அப்ப நடிகன் பின்னால் அவன் போய் நடிகனை தலைவனாக கொண்டாடுறதுக்கு காரணமே தமிழ்நாட்டில் இவ்வளவு பெரிய தலைவர்கள் இருக்காங்கிறதே திமுக கொண்டு போய் சேர்க்கலன்னு அர்த்தம். அப்போ உன் தோல்வி தானே. உன் தோல்வியை பண்ணிட்டு நீ தட்டுக்கு முன்னாடி போற சோறு வந்து திமுக போட்டது அப்படின்னா சரி, கர்நாடகா தான் இந்தியாவிலே அதிக ஐடி கம்பெனிஸ் இருக்கு, 40% ஷேர் வந்து பங்களிப்பு வந்து செய்யுது. அங்க எந்த திமுக போய் ஐடி கம்பெனி உருவாக்குச்சு? அங்க இருக்கிற ஐடி ஊழலுக்கு யார் சோறு போட்டா? இந்தியாவிலே அதுக்கு அடுத்தபடியாக வந்து ஹைதராபாத் தெலுங்கானா மாநிலம் கிட்டத்தட்ட 30% வந்து ஐடி கம்பெனிஸ் அங்க இருக்கு. அங்க எந்த திமுக போயிட்டு எந்த திராவிடம் போயிட்டு அங்க இருக்க ஐடி கம்பெனிக்கு சோறு போட்டுச்சு? நொய்டா ஊப்பில கிட்டத்தட்ட 15 விழுக்காடுக்கு மேல ஐடி நிறுவனங்கள் இருக்கு இந்தியாவோட டோட்டல் ஐடி நிறுவனங்கள்ல. அங்க யார் பண்ணா? இந்தியாவுடைய ஐடி ஹப்பாக இன்னைக்கு ஹரியானா மாநிலம் வந்து சைபர் சிட்டின்னு அழைக்கப்படுது. பல்வேறு ஐடி நிறுவனத்துடைய தலைமைச் செயலகம் வந்து ஹரியானால தான் இருக்கு, குர்கானை தாண்டி ஹைதராபாத்ல இது ஹரியானால தான் இருக்கு. அங்கே எந்த திமுக எந்த திராவிடம் எந்த கருணாநிதி போயிட்டு ஐடி நிறுவனத்தை தலைமைச் செயலகங்களை உருவாக்கி வச்சாரு? மகாராஷ்டிரா தமிழ்நாட்டை விட அதிகமான ஐடி நிறுவனங்கள் மகாராஷ்டிரால இருக்கு. இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு இணையாக அடுத்தபடியாக கேரளா வளர்ந்து கொண்டிருக்குது. தமிழ்நாட்டில் இருக்கு டிசிஎஸ் போன்ற நிறுவனங்கள், பெரிய நிறுவனம் தமிழ்நாட்டில் இருக்கு. இந்தியாவில் டாப் 10 நிறுவனங்கள்லாம் தமிழ்நாட்டில் இருக்கு, மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனா பக்கத்து மாநில கர்நாடகாவில் ஆந்திராவில் பெங்களூரு முழுக்க ஐடி நிறுவனங்களுடைய தலைமையமாக மாறிடுச்சு. ஓசூர் வரைக்கும் நீண்டு வந்துருச்சு. அங்கெல்லாம் யாரும் உருவாக்குனா? இதே கேள்வி தொடர்ச்சியா சொல்லி தான் ஒரு வெறுப்பை மக்கள்கிட்ட உருவாக்குறாங்க. நாங்க தான் உங்களை படிக்க வச்சோம், நாங்க தான் உங்களுக்கு சட்டை வாங்கி கொடுத்தோம், நாங்க தான் உங்க மைக்கு போட வச்சோம், நாங்க தான் உங்களுக்கு பேண்ட் வாங்கி கொடுத்தோம். பக்கத்து மாநில கேரளாவில் யாரா படிக்க வச்சா? ஆந்திராவில் யாரை படிக்க வச்சா? உலகம் முழுமைக்கும் 1990க்கு பிறகு காலகட்டத்தில் மிகப்பெரிய வளர்ச்சி அடையுது, கணிப்பொறி வளர்ச்சி அடையுது, உலகம் விஞ்ஞானிய வளர்ச்சி அடையுது. உலகம் முழுமைக்கும் ஐடி நிறுவனங்கள் வந்திருக்கிறது. உலகம் முழுமைக்கும் வந்ததுல இந்தியாவுக்கு ராஜீவ்காந்தி வந்து இந்த கணிப்பொறி சம்பந்தமான துறைகளை கொண்டு வராரு, ஐடி துறையை கொண்டு வராரு. அதுக்கப்புறம் வருது. ஒரு ராஜீவ்காந்தி இல்லைன்னா அதுக்கு பிறகு வந்த தலைவர் கொண்டு வந்திருப்பாங்க. தேவை அன்னைக்கு ராஜீவ்காந்தி பிரதமரா இருந்தாரு, அவர் கொண்டு வந்தாரு. ஒரு ராஜீவ்காந்தி இல்லாமல் அந்த இடத்துல வந்து வேற யாரோ ஒரு பிரதமர் இருந்தாருன்னா கண்டிப்பா அவர் கொண்டு வந்திருப்பாரு. அவ்வளவுதான். இங்க கருணாநிதி முதலமைச்சர் இருக்கும்போது டைட்டில் பார் கட்டப்பட்டுச்சு. ஒரு கருணாநிதி இல்லாம வேற யார் இருந்தாலும் அவங்க பண்ணிருப்பாங்க. ஏன்னா அதுல அவங்களுக்கு பலாயிரம் கோடிக்கணக்கான லாபம் இருந்துச்சு ஐடி நிறுவனம் கொண்டு வந்ததுல. அப்ப இதையெல்லாம் ஒரு சாதனையா வந்து சொல்றதும் அவங்களுக்கு இது வந்து அவன் படிச்சிருக்கிறான், படிச்ச படிப்புக்கு ஐடி நிறுவனத்தில் வேலை கிடைச்சிருக்குது, வேலைக்கு ஏற்ற சம்பளம் கிடைச்சிருக்கு, சம்பளத்துக்கு அவனுக்கு அவன் சம்பளத்தை வாங்கி சாப்பிட்றான். அவன் அரசியல் படுத்தப்படாமல் போனதற்கும் அவன் வந்து உன்னுடைய தமிழ்நாட்டுடைய பிடிமான கொள்கையான தத்துவ கொள்கையை வந்து விட்டு விலகி போய் நடிகை முன்னால போனதுக்கும் நீ தோத்து போயிட்ட. திராவிட கொள்கை தோத்து போச்சு, திராவிட இயக்கங்கள் தோத்து போச்சு. இந்த தமிழ்நாட்டில் இவ்வளவு திராவிட இயக்கங்கள் இருக்கு, சுயமரியாதை, பகுத்தறிவு, பெண்ணியம், மூட நம்பிக்கை ஒழிப்பு, இவ்வளவு திராவிட இயக்கங்கள் இருக்குல்ல. தேர்தலில் அவங்களோட ரோல் என்ன?
பெரியார் போட்டோவை தூக்கி விஜய் வச்சுட்டான். மொத்த பேரும் ஆதரிச்சிட்டாங்க. முடிஞ்சு போச்சு. பெரியார் போட்டோவை வச்சுக்கிட்டு விஜய் வந்து முட்டி போட்டு போயிட்டு சர்ச்சில் போயிட்டு இருக்காப்ல, அந்த பக்கம் போய் பள்ளிவாசல போய் நிற்கிறாப்ல, அந்த பக்கம் போயிட்டு சாமி கும்பிட்றாப்ல. இது அதாவது மும்மதமும் சம்மதம் அப்படிங்கிறது எல்லா மதத்தினரையும் ஆதரிப்பது. ஆனால் எல்லா கோயிலுமே நிற்பதில்லை மும்மதம் சம்மதங்கிறது. நான் வந்து கிறிஸ்தவரையும் இஸ்லாமியரையும் இந்துக்களையும் என் சகோதரனா பார்ப்பேன். நான் ஒரு அரசியல் கட்சியாக வந்து எந்த பிரிவினையும் பார்க்க மாட்டேன்னு சொல்றது தான் எம்மதமும் சம்பந்தம். நான் காலையில பள்ளிவாசல்லையும் மத்தியானம் வந்து அம்மன் கோயிலையும் சாயந்தரம் போய் சர்ச்சில் நிற்கிறதுக்கு பேர் தான் எம்மதம் சம்பந்தம்னு ஒருத்தர் நினைச்சிட்டு இருக்கான். பகவத்கீதையும் குரானையும் பைபிளையும் ஒன்னா தூக்கி வச்சு படிக்கிறதுக்கு பேர் தான் எம்மதமும் சம்மதம் அப்படின்னு ஒருத்தர் நினைச்சிட்டு இருக்கான்னா அவன் எவ்வளவு பெரிய தற்குறியா இருப்பான். அந்த தற்குறியை வந்து தற்குறி என்று சொல்லாம பெரியாரை வந்து நீ ஊர்காக்காக பயன்படுத்துற, அம்பேத்கரை ஊர்காக்காக பயன்படுத்துற, நீ அஞ்சலை அம்மாளையும் வேலுநாச்சியாரையும் காமராஜரையும் ஊர்காய்க்கு பயன்படுத்துற, உனக்கு அவங்கள மேல எந்த புரிதலும் கிடையாது, நீ ஒரு தப்பான ஆளு. ஏங்க வேலூர்ல வணக்க வைக்கிறதுக்கு பதிலாக தஞ்சாவூர்ல போய் வேலூர் மக்களுக்கு வணக்க வைக்கிற ஒருத்தன், காரைக்குடி மக்களுக்கு கன்னியாகுமரி போய் வணக்க வைக்கிற ஒருத்தன் எவ்வளவு பெரிய தற்குறி அப்படிங்கிறத உடைத்து பேசியிருக்க வேண்டியது நாம கிடையாது, திராவிட இயக்கங்கள், பெரியாரிய இயக்கங்கள். பெரியார கொள்கைத்தர வச்சுட்டு கவின் ஆணவ படுகொலைக்கோ திருப்பரங்குன்ற இஷ்யூக்கோ நீ பேசாம இருக்கிற. மதசார்பற்ற சமூக நீதினு சொல்றீங்க, மதசார்பற்ற சமூக நீதி ஒண்ணு உண்டா? சமூக நீதி என்பது மதத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுதா? அது சாதியின் அடிப்படையில் தான் கொடுக்கப்படுது, இடஒதுக்கீடு அடிப்படையில். நீ எப்படி மதசார்பற்ற சமூக நீதி சொல்லுவ? இது தப்பா இல்லையா அப்படிங்கிறத பேச வேண்டிய இந்த பெரியார் இயக்கங்கள் பெரியார் போட்டோ வச்சதுனாலேயே. ஏன்னா சீமான் பெரியாரை எதிர்க்கிறாரு. பெரியாரை ஏன் எதிர்க்கிறாருன்னா பெரியார் மட்டுமே போராடல, பெரியாரை தாண்டி பல பேர் போராடிக்கணும்னு அவர் சொல்றாரு. பெரியார் மேல குற்றச்சாட்டில் வைக்கிறார். பெரியார் வந்து மொழிக்கு எதிராக தமிழ் இனத்துக்கு எதிராக திட்டமிட்டு செயல்பட்டாரு, திராவிடங்கிற சொல்லாடல தமிழ்நாட்டில் உருவாக்கி தமிழர்களை திராவிடன் அசிங்கப்படுத்துறாருன்னு 1000 காரணங்களை சொல்றாரு. இதனாலேயே அண்ணன் சீமான் மீதான வெறுப்புல இவங்க விஜயை கொண்டாடினாங்க. இப்ப என்னாச்சு? நீ தோத்து போயிட்டு உன்னுடைய தவிர உன்னுடைய ஏழாமைய இவன் படிச்சவன்லாம் வந்து படிச்ச முட்டாள் போறான், அவனுக்கு ஓட்டு போட்டான். படிச்ச முட்டாளுக்கு தமிழ்நாட்டில் ஒருத்தன் உயிராயிருக்கான். படிச்சா ஒருத்தன் முட்டாள் ஆக முடியுமா? எப்படி முடியும்? படிச்சா ஒருத்தன் தெளிவு வருவான். தொட்டணி தூரம் மனக்கணி மாந்தருக்கு கட்டணி தூரம் அறிவுன்னு சொல்லி வலியுறுத்துறாரு. ஒருத்தன் படிச்சா தெளிவு பெறணும். படிச்ச பிறகும் ஒருத்தன் முட்டாளா மாறுறான். படிச்ச பிறகும் அடிப்படை தகுதியே இல்லாத ஒருத்தனை தலைவனா ஒருத்தன் ஏத்துக்கொள்றான் அப்படின்னா உன் படிப்பு தப்பா இருக்கு, உன் கல்வி முறை தப்பா இருக்கு, உன் பள்ளிக்கூடம், உன்னுடைய கல்லூரி, நீ ஆண்ட ஆட்சி, உன்னுடைய ஐடியாலஜி எல்லாமே தப்பா இருக்கு. அதனால தான் அவன் தற்குறியா மாறி இருக்கிறான். அப்ப அவனை தற்குறியா உருவாக்கி இருக்கா? நீயும் ஒரு தற்குறி தான் நான் சொல்ல வர்றேன். நீ ஒழுங்கா இருந்தா அவன் எப்படி உருவாயிருப்பான்? அவன் எப்படி விஜய் பின்னாடி போயிருப்பான்? நீங்க ஒண்ணு, வீட்டுல ஒரு பையன் வந்து மது அருந்துறான், புகைப்பிடிக்கிறான் அப்படின்னா அப்பா அம்மாவுக்கு ரோல் இல்லாம இருக்குமா? கண்டிப்பா இருக்கும். அப்பா அம்மா கண்டிச்சு வளர்த்திருந்தா அவன் எப்படி இதா இருப்பான்? ஏங்க அவன் ஊர்ல போய் கெட்டு போனதுக்கு எப்படிங்க அப்பா அம்மா பொறுப்பாக முடியும்? பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புற பிள்ளை பள்ளிக்கூடத்துல இருந்து கட்டி குட்டிச்சவராய் வெளியே வருது அப்படின்னா டீச்சர்ஸ்க்கு எப்படி பொறுப்பு இல்லாம இருக்கும்? பள்ளிக்கூடத்துக்கு எப்படி பொறுப்பு இல்லாம இருக்கும்? பள்ளிக்கூடத்தில் ஒருத்தன் கொலை பண்றா, கத்தி தூக்கிட்டு போறான்னா அதை கண்டிச்சு அவனை ஒழுக்கப்படுத்த வேண்டியது ஆசிரியர்களுடைய, பெற்றோருடைய, அது பள்ளிக்கூடத்துடைய கடமை. அப்போ எல்லாம் சேர்ந்தா அவனுக்கு எடுத்து குடிச்சு வராங்க. எந்த குழந்தையும் நல்ல குழந்தை மண்ணில் பிறக்கையிலே அவன் நல்லவனாகவும் தற்கொலையாகவும் நீ வளர்த்ததுல தான். அது மாதிரி நீ 50 ஆண்டு கால ஆட்சியில மாணவர்களை என்னைக்கு அரசியலுக்கு வர வேண்டாம் நான் பாத்துக்கிறேன்னு அண்ணாதுரை சொல்லிட்டு போனாரோ அதுல இருந்தே புரிஞ்சிச்சு. மாணவர்களால் வளர்ந்த திமுக மாணவர்கள் அரசியலுக்கு வரண்டான்னு சொன்னாங்க. மாணவர் போராட்டத்தை 2009 முடக்குனாங்க. ஜல்லிக்கட்டு போராட்டத்தின் போது வேடிக்கை தான் பார்த்தாங்க. அப்போ தொடர்ச்சியாக மாணவர்களை அரசியல்படுத்தாம மாணவர் இயக்கங்கள் இருந்துச்சு. மாணவர் இயக்கங்கள், பட்டிமன்றங்கள், இலக்கிய மன்றங்கள் மூலமாகத்தான் திராவிட இயக்கம் வந்து திமுக வளர்த்துருந்துச்சு. மாணவர்கள்ட்ட போய் அரசியல் புரிதல் ஏற்பட்டுச்சு. அன்னைக்கு இருந்த எல்லா திமுக காரங்களுக்கும் மொழிப்பட்டிருக்கும். இன்னைக்கு இருக்கிற எவனுக்காக மொழிப்பட்டிருக்கா? இன்னைக்கு திமுக இளைய தலைமுறை கூட மொழிப்பட்டு கிடையாது. அதை கொண்டு போய் சேர்க்காதுடைய விளைவு தான் இவ்வளவு தற்குறி உருவாயிருக்கா. அப்ப இந்த தற்குறிகளை அரசியல் படுத்தணும் அப்படின்னா ஒரு தத்துவார்த்தமான தத்துவ பின்னணி கொண்ட ஒரு சித்தாந்த புரிதல் கொண்ட ஒரு தலைவரால் மட்டும்தான் அதைகளை திருத்த முடியும், அதை மாற்ற முடியுமே ஒழிய. அதாவது செந்தில் பாலாஜி பேசுறது அவருடைய விரக்தியினுடைய, இயலாமையினுடைய, திராவிட இயக்க தோல்வியினுடைய வெளிப்பாடு தான். அடுத்ததா இப்போ இந்த ஊடகவியலாளர் பத்தி பார்த்தோம். இன்னொரு ஊடகவியலாளர் அவர் வந்து தாவேக்கால பொறுப்புல இருக்கிறாரு, திரு ஃபெலிக்ஸ் அவர்கள். அவர் என்ன சொல்றாருன்னா சீமான் அவர்கள் வந்து விசில் சின்னத்துக்கு தான் ஓட்டு போட்டாரு அப்படின்னு இப்போ பேச கிளம்பி இருக்கிறாரு. அதாவது ஒரு காலத்தில் சில்லறையெல்லாம் செதற விட்டுன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி ஃபெலிக்ஸ் எல்லாம் ஒரு ஊடகவியலாளர்னு ஒரு நாள் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இவர் இந்த கட்சியினுடைய தேசிய ஊடக பிரிவினுடைய பொறுப்பாளர். அவரே இந்த லட்சணத்தில் இருந்தான்னா அந்த கட்சியில் கூடிய மற்ற பொறுப்பாளர் எந்த லட்சணத்தில் இருப்பான்? அண்ணன் சீமான்கிற ஒரு தலைவர், ஒரு தற்குறி கிடையாது. அவர் அஞ்சலை அம்மாள் நீதிமன்றம் அமைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் அறிக்கையில் தூக்கிட்டு போடுறது,
எழுதி வச்சு 10 நிமிஷம் எவனோ கொடுக்கறத வாசிச்சுட்டு போறது, பிரச்சாரத்துக்கு கூட போகாம ஓடி ஒளிஞ்சு போறது, ஒரு பிரஸ்ஸை கூட சந்திக்காம தலைமறைவாகிறது, இந்த மாதிரியான ஒரு தற்குறி கிடையாது. அவர் ஒரு தலைவர், ஒரு லீடர். 24/7 அவர் எப்போது அவரை அணுகினாலும் அவர் தன்னுடைய கொள்கையில தன் நிலைப்பாட்டில் மிக தெளிவா இருப்பார். அண்ணன் சீமான் அவர்கள் வந்து வாக்கு செலுத்த போகும்போது கேமரா வந்து உள்ள வரைக்கும் போயிடுறாங்க. நான் எப்படி எடுத்திருக்க கூடாது, தவறு, தேர்தல் ஆணைய விதிமுறை அடிப்படையில் எடுத்துடுறாங்க. எடுக்கும்போது வாக்கு அவர் பதிவு பண்ணது வெளியே வந்துடுது. உடனே இந்த தற்குறி கூட்டம், ஒரு எவ்வளவு ஆபத்தான கூட்டம் பாருங்க, அதை எடிட் பண்ணி அண்ணன் சீமான் அவர்கள் வந்து இதுக்கு ஓட்டு போட்டாரு, விஜய் சின்னத்துக்கு ஓட்டு போட்டாரு அப்படின்னு சொல்லி பரப்புறானுங்க. இதை ஏஐ தொழில்நுட்பத்தை நீங்க எப்படி வேணாலும் பரப்பலாம். இதை பரப்புனது எல்லாருக்குமே தெரியும். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் அன்னைக்கு வந்து இதாச்சு. காரைக்குடியில பிரபுக்கு ஆதரவளித்த சீமான்னு பேசிட்டாங்க. சீமானும் பிரபுவும் காரைக்குடி பிரபுக்கு ஆதரவளித்த சீமான் அப்படின்னு அந்த தரப்புல இருந்து போட்டுட்டு இருக்காங்க. இவங்க எவ்வளவு தப்பான பசங்க பாருங்க. அந்த பயலுக தான் அறிவு இல்லாம, ஒரு அடிப்படை புரிதல் இல்லாம முட்டாள்தனமா பண்றானுங்கன்னா, ஒரு படிச்ச, ஒரு ஜேர்னலிசம் முடிச்ச, ஜேர்னலிசம் பள்ளியை நடத்தக்கூடிய ஒரு மூத்த பத்திரிகையாளர் அடையாளப்படுத்திக் கொள்கிற ஃபெலிக்ஸ் வந்து இப்படி பேசுவதுதான் மிகப்பெரிய இழிவானது, கேவலமானது. எப்படி முட்டு கொடுக்குன்னு தெரியாம சீமானே விசிலுக்கு போட்டாரு. ஸ்டாலின் போய் தூக்கத்தில் எழுப்புனா கூட அவர் வந்து உங்க சின்ன கேட்டா விசில்னு சொல்லுவாரு. இன்னைக்கு நான் ஒரு வீடியோ பார்த்தேன், எந்த அளவுக்கு அது ஏஐல ஃபேப்ரிகேட் பண்ணதான் எனக்கு தெரியல. சீமானே விசில்ல போட்டு வர்றாரு. ஸ்டாலின் அவர்களும் வந்து சீமானே போட்டுருக்காரு போது ஸ்டாலின் ஏன் போட்டு மாட்டாரு? எங்க தலைவர் தான் சொல்ல, தூக்கத்தில் எழுப்பி யாருக்கு ஓட்டு போடுங்கன்னா விசில் போட்டு போடுன்னு சொன்னாருன்னா எங்க தலைவர் தானே சொன்னாரு. இதெல்லாம் என்னடா பேசணும்னு பேசுவீங்களா? சின்ன பசங்க பேசலாம், இவ்வளவு வயசாகி இவர் இப்படி பேச. அதான் அதாவது நீங்க வந்து ஒரு முட்டாள்கள் கூடாரத்துல ஒரு இன்னொருத்தன் வந்து தெளிவான உள்ள விடும் போது அவன் முட்டாள தானே மாறுவான். கண்டிப்பா. கோமாளிகள் கூடாரத்துல வந்து முட்டாள்கள் உள்ள போகும்போது அவன் கோமாளியை தானே மாத்தப்படுவான். அப்படிங்கும்போது இவரும் கோமாளியா முட்டாளாக அந்த கூட்டத்தை பார்த்து அங்க இங்க வந்து பன்றியோட சேர்ந்த கன்றும் டேஸ் தின்னும் அப்படிங்கிற ஒரு பழமொழி உண்டு நம்ம ஊர்ல. அது பன்றியோட சேர்ந்திருக்கு இந்த கன்று. அதனால இப்ப என்ன பண்ணுது, ஒரு காலத்துல இந்த இதே ஃபெலிக்ஸுக்கு அண்ணன் சீமான் அவர்களும் நாம் தமிழர் கட்சியும் அவ்வளவு ஆதரவளித்து இவரை தற்காத்து இன்னைக்கு இவர் வந்து வெளியே இருக்காரு அப்படின்னா அதுக்கு முழுக்க காரணம் நாம் தமிழர் கட்சி தான். அதை அவரே பதிவு பண்ணியிருக்காரு. இவரை வந்து வழக்கு போட்டு இவரை மீட் எடுத்து கொண்டு வந்து எல்லாம் பண்ணுச்சு. ஆனா அன்னைக்கு இந்த தாவேக்காவோ இந்த விஜய் இது பண்ணல. இன்னைக்கு அண்ணன் சீமானே போய் வாக்களிச்சாரு அப்படின்னு சொல்றது என்பது ஒரு வன்மத்தை கொட்டுறாரு. அந்த அளவுக்கு ஒரு புரிதல் இல்லாம சீமான் இருக்காரு. அதாவது விஜயினுடைய எதிர்ப்பு பேசி விசில் சின்னத்துக்கு வாக்கு செலுத்துற அளவுக்கு போயிட்டோமா. அவருடைய அவ்வளவு 6 மணிக்கு மேல தெளிவில்லாமல் கூடிய விஜய் அவரு 6 மணிக்கு மேல நான் எங்கேயும் வரமாட்டேன் அப்படின்னு போற தெளிவா அப்படி 6 மணிக்கு மேல நான் எங்கேயும் வரமாட்டேன்னு சொல்லி வீட்டுக்குள்ள முடங்கி இருக்கிற விஜயா ஏன் 6 மணிக்கு மேல விஜய் வந்து வீட்டை விட்டு வெளியேற மாட்டாரு அப்படின்னு ஃபெலிக்ஸ் பேசுவாரா? கத்தி பேசாதீங்கன்னு சொன்ன போட்டு ஏன் 12 மணி உச்சி வெயில கத்தி பேசாரு, திடீர்னு கத்துறது, திடீர்னு ரைஸ் ஆகுறது, இந்த மாதிரி இது ஏன் ஒரு அன்ஸ்டேபிளா இருக்காரு? அப்ப ஏதோ குழப்பம் இருக்குல்ல, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குல்ல, ஏதோ மெத்தனமா இருக்காருல்ல. அந்த மெத்தனத்துக்கு என்ன காரணம்? மெத்தன போக்குக்கு என்ன காரணம் கேக்குறேன். ஃபெலிக்ஸ் எல்லாம் எந்த மாதிரி நினைச்சிட்டு இருக்காருன்னா, எப்படியும் வந்து தளபதி மே 4ஆம் தேதி வெற்றி பெற்றுவாரு, மே 7ஆம் தேதி தளபதி வந்து முதலமைச்சர் ஆயிடுவாரு, நமக்கு ஒரு வாரியம் கிடைச்சிரும். வாரியம் கிடைச்சிரும். 2029 நாடாளுமன்ற தேர்தலில் எம்பிக்கு போட்டி போட்டு, ஏன்னா தேசிய ஊடக பொறுப்பாளர்ல எம்பிக்கு போட்டி போட்டு டெல்லி நேஷனல் லெவலில் நம்ம போயிடலாம், நம்ம எம்பி ஆயிடலாம் அப்படிங்கிற கனவுல வாழ்ந்திருக்காரு. நெருங்கிய வட்டாரம் தான் சொல்லியிருக்காரு. 29 நம்ம எம்பின்னு தளபதி சொல்லிட்டாப்புல, 29 நம்ம எம்பி ஆயிடுவோம், இந்த தடவை நம்ம ஆட்சி அமைஞ்சிரும், 140 120 சீட்டு வரைக்கும் நம்ம ஜெயிக்க போறோம் அப்படின்னு கனவு உலகள வாழ்ந்துட்டு இருக்காங்க. தொடர்ச்சியா நான் 2-3 நாளாவே தாவேக்கா வந்து எந்த இடத்துலையும் வெல்லாது அப்படின்னு சொன்னல, உடனே சொல்றாங்க எப்படி இவ்வளவு தெளிவா சொல்றீங்க அப்படின்னு. தமிழ்நாடு முழுமைக்கு இருக்கக்கூடிய 234 தொகுதியில் இருக்கக்கூடிய நாம் தமிழர் பொறுப்பாளர் தாண்டி 3 கட்சிகள்ல பல்வேறு 3 கட்சிகள், ஏன் தாவேக்கால கூடிய பல்வேறு பொறுப்பாளர்கிட்ட நான் பேசினேன். தாவேக்காலே இருக்கக்கூடிய பல ஆட்கள்கிட்ட பேசுறேன். ஆமா, எவ்வளவு டேட்டாஸ் தினமும் ஒரு நாளைக்கு கிட்ட 100 பேர்ட்ட பேசியிருக்கிறேன். அதே போல வந்து அங்க இருக்கக்கூடிய ரிப்போர்ட்டர்ஸ், செய்தியாளர்கள், ஊடகவியலாளர்கள் அப்படி பேசுகிற பொழுது தாவேகா வெல்வதற்கான வாய்ப்பு 100 விழுக்காடு கிடையாது, அடிச்சு சொல்ல முடியும். இது முழுக்க ஊடக பிம்பங்கள்ல கட்டமைக்கப்பட்டு ஊதி பெருசாக்கி வச்சிருக்காங்க. இதுல தொங்கு சட்டசபை வந்தா யாருக்கு நம்ம ஆதரவு கொடுக்குது? கண்டிப்பா பிஜேபிக்கு நாங்க தரமாட்டோம், நாங்க ஒருபோதும் பிஜேபி எங்களால தர முடியாது, திமுக தர முடியாது. திமுக வந்து 100 வருமா, அதிமுக 90 வருமா?
மீதி வந்து 40 நாள் இவங்க கிட்ட இருக்குமா, யாரு டிவிக்கு கிட்ட. ஓ, இவர்தான் முடிவு செய்ய இடத்துல இருக்க. யார் வரணுங்கிற முடிவு பண்றதே நான் தான்டா. இப்ப நம்ம கால் மேல கால் போடுற மாதிரி அவர் கால் மேல கால் போட்டுறாராம். போட்டு இவன் என் கால வந்து விழுங்கடா, இப்போ யார் சிஎம் ஆகணும் என் கால வந்து விழுங்க விஜய் சொல்லுவாராம். உளுந்துட்டா கொடுத்துருவாரு, கொள்கை எதிரி இந்த தீய சக்தி எல்லாம் போயிடும். அப்போ வந்து பிஜேபி நீங்க வெளியிட்டு வெளியே வாங்கன்னு அதிமுக இது பண்ணுவாரா. அப்போ ஸ்ட்ராங்கான போர்ட்ஃபோலியோஸ் அமைச்சர்கள்லாம் கேட்டு அதுக்கப்புறம் ஒரு முடிவு செய்யறதா அப்படின்னு. இதெல்லாம் வந்து கேட்பதற்கு நல்லா இருக்கும். இன்னைக்கு இப்ப என்ன திங்கக்கிழமை, இன்னொரு 6 நாள், அடுத்த திங்கக்கிழமை மத்தியம் இந்த நேரத்துல சோழி முடிஞ்சிருக்கோம். அப்போ 65 நம்ம தயாராகலாம். என்ன நான் வாங்கி வச்சிருக்கேன், பெப்பரும் வாங்கி வச்சுட்டேன், சீரகமும் வாங்கி வச்சாச்சு, தேங்காய் சில்லு இருக்கு. மே 4ஆம் தேதி 65 ஆமா சுட சுட போட்டு கொடுத்துடலாம். அடுத்ததா ஒரு செய்தி என்னன்னா, மேற்கு வங்கத்தில் இப்ப தேர்தல் நடந்துட்டு இருக்கு இல்லையா, அங்க பாஜக என்ன அறிவிச்சிருக்குன்னா, பெண்களுக்கு மாதம் 3000 கொடுப்போம், வேலை இல்லாத இளைஞருக்கு மாதம் 3000 கொடுப்போம் அப்படின்னு ஒரு அறிவிப்பை பாஜக அறிவிச்சிருக்கு. இப்போ நீங்க வந்து என் நிறுவனத்தில் வந்து வேலை கேட்குறீங்க, நான் வந்து உங்களை கூப்பிட்டு மாசம் உனக்கு 2000 கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்றதை நீ எதிர்பார்ப்பீங்களா? என்கிட்ட வேலைக்கு வாங்கி மாசம் 25,000 சம்பளத்தை எதிர்பார்ப்பீங்களா? வேலையை தான் எதிர்பார்ப்பாங்க. பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்தால் நாடு முழுக்கவே ஒரு ஆண்டுக்கு 10 லட்சம் இளைஞர்களுக்கு வேலை கொடுப்பேன்னு சொன்னாங்க. இப்போ வேலையை கேட்டா நான் வேலை கிடைக்கிற வரைக்கும் உனக்கு 2000 பணம் தருவேன்றாங்க, 3000 தருவேன்றாங்க. எனக்கு தேவை வேலை கிடையாது, எனக்கு தேவை பணம் கிடையாது. நீ வேலையை கொடுத்தா நான் இதுக்கு 3000 நீ தர போறேன், நீ 30,000 சம்பளத்தை நான் வாங்கிட்டு போயிருவேன்ல. இதே அதாவது தமிழ்நாட்டை கெடுத்த திராவிட கட்சிகள் போல இந்த திராவிட கட்சிகள் இருந்து தேசிய கட்சிகள் கற்றுக்கொண்டது இந்த மாதிரி இலவசத்தை கொடுத்தா என்ன தப்பு வேணும்னு பண்ணலாம், கடைசி நேரத்தில் பணத்தை கொடுத்து ஓட்ட வாங்கிடலாம். நாடு முழுக்க கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த அறிவிப்பு. ஆமா, நீங்க ஒரு காலத்துல தமிழ்நாட்டிலிருந்து தேசிய கட்சிகளும் சரி மற்ற மாநிலங்களும் என்ன கத்துக்கிட்டுச்சு அப்படின்னா, நாட் ஒன்லி இந்தியா, உலகம் முழுமைக்கும் பல்வேறு நாடுகளில் அப்ளை ஆயிருக்கு. முதலாக மதிய உணவு திட்டத்தை உலகத்திலே கொண்டு வந்தது கர்ம வீரர் பெருந்தலைவர் காமராஜர். அதை பார்த்துவிட்டு பல்வேறு மாநிலங்கள்ல மதிய உணவு திட்டத்தை அரசு கொடுக்கலாம் பள்ளிக்கூடங்கள்ல அப்படிங்கிறத கொண்டு வராங்க. இது உண்மையிலே மாணவர்களுடைய கல்விக்கான முன்னேற்றத்துக்கு வழிவகுச்சு. அதனாலதான் பல ஆயிரக்கணக்கான பல லட்சக்கணக்கான மாணவர்கள் இந்தியா முழுக்கும் படிச்சு வெளி வந்தாங்க. இன்னைக்கும் அந்த காலை உணவு திட்டங்கள் வந்து மதிய உணவு திட்டங்கள் வந்து நீட்டிக்கப்படுது. முதல்வர் காலை உணவு திட்டம்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. காமராஜருடைய நீட்சியாக எம்ஜிஆர் வந்து சத்துணவை மாத்துறாரு. சத்துணவுல வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அதை உப்புமாவை மாத்துறாரு. ஏதோ ஒன்று போடுறாங்க, காலை உணவுன்னு போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உப்புமா ஒன்று போடுறாங்க. பட் 70 வருஷம் கழிச்சும் கூட காலை உணவு போடுற நிலைமையில தான் தமிழ்நாடு இருக்காங்கிற கேள்வியும் இருக்கு. சரி, அது வந்து பல்வேறு மாநிலங்கள் நீட்டிக்கப்படுதுன்னா கூட வரவேற்கத்தக்கு. சரி, காலை உணவுங்கிறது கம்பல்சரி தேவைதான், தமிழ்நாட்டை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு. தமிழ்நாட்டுக்குள்ள வந்து நீர்நிலைகளை உருவாக்குனாங்க, வாட்டர் மேனேஜ்மெண்ட். ஒரு சொட்டு தண்ணி கூட தேவையில்லாம கடல்ல கலக்காதுங்க. அதை பார்த்து நாங்கள் வந்து பக்கத்து மாநிலம் கொண்டு வந்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டை வந்து ஒரு முன்னோடியான மாநிலம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். தமிழ்நாட்டில் வந்து வாக்கிற்கு வந்து பணமே கொடுக்க மாட்டாங்க, அதை பார்த்து நாங்கள் பண்ணோம் அப்படின்னா பரவாயில்ல. ஆனால் தமிழ்நாட்டை பார்த்து என்ன கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஓட்டுக்கு பணம். நீங்கள் வந்து பிப்ரவரி மாதம் வந்து ஒரே நாள் இரவில் 1,17,00,000 ரேஷன் கார்டுக்கு ஐயா ஸ்டாலின் வந்து 5,000 போடுறாரு, தமிழ்நாடு முழுக்க போட்டு விடுறாரு. இதனுடைய தொடர்ச்சியாக என்ன ஆகுதுன்னா, இப்போ மேற்கு வங்காளத்தில் பிஜேபி அறிவிக்குது, இங்க வந்து கலகமில்லா தமிழகம் கவலை இல்லா தமிழகம்னு பேசிவிட்டு அங்க போய் இந்த கலகங்கள் என்ன பண்ணுதோ அதைத்தான் மேற்கு வங்காளத்தை பண்றாங்க. நாங்கள் வந்தால் ஒவ்வொரு பெண்களுக்கும் 3000 தருவோம் அப்படின்னு வைக்கிறாங்க. அதே போல ஆண்களுக்கு நீங்க வேலை கிடைக்கிற வரைக்கும் உங்களுக்கு 3000 தருவோம் அப்படின்னு. அங்க எந்த பெண்ணும் 3000 கேட்கல. மேற்கு வங்காளத்தை எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குன்றாங்க. மேற்கு வங்காளத்தை ஒரு பெண் பாலியல் வன்கொடுமை செய்யப்படுற ஒரு மருத்துவர் அந்த பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்த அந்த கும்பலுக்கு ஆதரவாக அன்றைக்கு களத்தில் நின்றது பாரதிய ஜனதா கட்சி. பாரதிய ஜனதா கட்சி சார்ந்த ஒரு நபர்னு அப்படி ஏரியாவில் இருக்கான், அவன் தான் அதை பண்ணிடுறான். அதுக்கு முழுமையா அவனுக்கு ஆதரவாக நின்று இந்த மருத்துவமனையை அடிச்சு உடைப்பதற்காகலாம் பாஜக நின்னாங்க அன்னைக்கு. அப்பவுமே வெஸ்ட் பெங்காலுடைய முதலமைச்சர் மம்தா பானர்ஜி அவங்களுக்கு எதிராக கடுமையாக நின்று உடனடியாக அவனுக்கு வந்து தண்டனையை வழங்கன்னு சொல்லி பேசினாங்க. அந்த அளவுக்கு பெண்களுக்கான பாதுகாப்பு குறைபாடு அங்கே இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. அது குறித்து பேச வேண்டிய இந்த பாரதிய ஜனதா கட்சி இங்கிருந்து திமுக எடுத்துட்டு போய் நாங்க 3000 தருவோம் அங்கேயும் சொல்ல தமிழ்நாட்டையும் சொல்லியிருக்காங்களாம். ஆமா, தமிழ்நாட்டோட தேர்தல் அறிக்கையிலையும் வந்திருக்கு, மாசம் 3000 தருவேன். ஏன்னா பிஜேபி வந்து பீகார்ல வந்து வரலாறு காணாத அளவுக்கு வெற்றி பெற்றுச்சு. கிட்டத்தட்ட 240க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் 202 தொகுதிகளில் பிஜேபி என்டிஏ கூட்டணி வெற்றி பெறாங்க. இதுக்கு முதன்மையான காரணம் என்னன்னா, முதல் மந்திரி மகிழா ரோங்கர் யோஜனா, ஏதோ முதல் மந்திரி மகிழா யோஜனா அப்படின்னு ஒரு திட்டம். அந்த திட்டத்தில் கிட்டத்தட்ட 75 லட்சம் பெண்களுக்கு 10,000 போடுறாங்க.
அக்கௌண்ட்ல அபிஷியலா மத்திய அரசு Official-ஆவே 10,000. அபிஷியலாவே வந்து 10,000 போட்டுறாங்க. நம்ம ஊர்ல இந்த மகளிர் சுய உதவி குழுக்கள் இருக்கு இல்லையா, அது மாதிரி அந்த 10,000 இருந்து 3 லட்ச ரூபா வரைக்கும் கடன் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறாங்க. 10,000 ரூபாய் அக்கௌண்ட்ல போட்டுறாங்க. இங்க எப்படி முதலமைச்சர் வந்து 5,000 போட்டாரோ அந்த 10,000 ரூபாய் எஃபெக்ட்ல தான் வரலாறு காணாத அளவுக்கு 75 விழுக்காடு பெண்கள், அது பெண்கள் இருக்காங்கன்னா 75 விழுக்காடு பெண்கள் வந்து வாக்குப்பதிவுக்கு வந்திருக்காங்க. அதனாலதான் பீகார்ல வந்து 53 விழுக்காடு எப்பவுமே வாக்குப்பதிவு ஆகிற பீகார்ல 73 விழுக்காடு வாக்குப்பதிவு ஆகுது. அப்ப இந்த பணம் வந்து பெரிய பிளே பண்ணிருக்கு. அந்த பணத்தினாலதான் பீகார்ல வென்றோம்னு சொல்லி பாஜக நம்புது. அதுதான் உண்மையும் கூட. அதே போல மேற்கு வங்காளத்திலும் அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். அங்க வந்து 10,000 கொடுத்துட்டாங்க, இங்க வந்தா 3,000 தருவோம். வருஷம் 36,000 ரூபாய் பெரிய அமௌண்டா சொன்னாங்க. 4 கோடி பெண்கள் இருக்காங்க, நெருக்கி 3.25 கோடி பெண்கள் இருக்காங்க. 3.25 கோடி பெண்களுக்கு 3 கோடி ரூபானா எத்தனாயிரம் கோடி? ஏற்கனவே வந்து பல லட்சம் கோடியை கடன் வாங்கி வச்சுட்டு எந்த விதமான நலத்திட்டங்களையும் செய்யாம, அதாவது ஒரு மனிதனுடைய தேவை கல்வி, மருத்துவம், தூய குடிநீர், இதுதான் தேவை. அவனுடைய அடிப்படை தேவைகளை செஞ்சு கொடுக்கணும். சாலை வசதி, மின்சார வசதி, ஒரு நூலகம் கட்டுறது, ஒரு உடற்பயிற்சி கூடம் கட்டுறது, ஒரு வீடு கட்டி கொடுப்பது, கழிவறை அமைப்பது, இதுதான் அடிப்படை தேவை. பேருந்து அமைப்பு கொடுப்பது. இதை விட்டுட்டு நான் 3,000 ரூபா தருவேன், நான் 2,000 ரூபா தருவேன், 4,000 தான். அப்போ உன்னுடைய தவறுகளை மறைப்பதற்கான ஒரு வகையான என்ன சொல்றது, சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கிற மாதிரி புழுவை போட்டு மீனை பிடிக்கிறது போல இந்த 3,000 ரூபாய் போட்டு எதையோ பிடிப்பதற்கு பாஜக முயற்சி பண்ணுது. அதைத்தான் தமிழ்நாட்டில் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டில் திமுக, அதிமுக, தாவேக மூணுமே அதுதான் பண்ணிருக்கு. ஓட்டை பறிப்பதற்கான வேலையை அங்க பாஜக பண்ணுது, இவங்க இது பண்றாங்க. அப்ப இவங்களை எப்படி மாற்றாக்க முடியும்? நீங்க 3,000 ரூபாய் கொடுத்து ஓட்டு பிஜேபி மேற்கு வங்கத்துல வாங்குது, அதைத்தான் தாவேகவும் திமுகவும் அதிமுகவும் தமிழ்நாட்டில் பண்ண, இவங்களை எப்படி மாற்றா இருக்க முடியும்? இவங்களெல்லாம் மாற்றுன்னு இதுக்கு இது மாற்று, அதுக்கு அது மாற்றுன்னு எப்படி இருக்க முடியும்? அப்ப இது எல்லாமே ஏமாற்று தான். முழுக்க முழுக்க வாக்க வாங்குறதுக்கான ஒரு நாடகம் தான் இந்த 3,000 ரூபாய். அடுத்ததா இப்போ இசையமைப்பாளர் ஐயா திரு ஜேம்ஸ் வசந்தன் அவர்களுடைய காரை வந்து ஒரு கும்பல் அடிச்சு நொறுக்கியிருக்காங்க. அது வந்து தாவேக்காவோட வேலை தான் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிறாங்க. இதை பத்தி எப்படி நீங்க வேற இந்த மாதிரி ஒரு தரம் கட்ட செயலை வேற யாரும் செய்ய 100 கூட வாய்ப்பு இல்லை. ஏன்னா தொடர்ச்சியா வந்து ஜேம்ஸ் வசந்தன் வந்து தன்னோட ஆணித்தரமான கருத்துக்கள்ல இந்த இளைஞர்களை கொஞ்சமாவது திருத்திர மாட்டோமா? அவர் ஒரு அருமையான கேள்வி எழுப்பியிருந்தார். அந்த கேள்விக்கு பிறகுதான் அவருடைய கார் உடைக்கப்பட்டதை நான் பார்க்குறேன். என்னன்னா, விஜய்கிட்ட வந்து எதுக்காக நீ ஓட்டு போடுறன்னு கேட்குறான். மாற்றத்துக்கு ஓட்டு போடுறேன். என்ன மாற்றம்? அவர் ஊழலை ஒழிப்பாருன்றார். தன் திரைத்துறையில 69 படங்கள் நடிச்சிருக்காரு. 69 படம் நடிச்சு கிட்டத்தட்ட குறைந்தபட்சம் 5,000 கோடிக்கு மேல சம்பாதிச்சிருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா வெறும் 800 கோடி தான் கடன் காட்டுறாரு. ஒரு ஆண்டுக்கே 200 கோடி ரூபாய் ஒரு படத்துக்கு சம்பளம் வாங்குற ஒருத்தர் மொத்தமாகவே 800 கோடி தான் சொத்து வச்சிருந்தாரா? அப்ப 5,000 கோடிக்கு மேல வச்சிருந்திருப்பாரு. அப்ப தன்னுடைய சொத்துக்களை அத்தனையும் மறைச்சிருக்காரு. இது ஊழல் இல்லையான்னு கேட்கிறாரு. அந்த பையன் அதுக்கு பதில் சொல்றான். தாவேக்கா சேர்ந்த அந்த பையன் சொல்றான், திரைத்துறையில் இருக்கும்போது அவர் தப்பா இருந்திருக்கலாம், அரசியலுக்கு வந்து அப்புறம் நல்லா இருப்பார்லன்றான். திரைத்துறையில நேத்து வரைக்கும் இருக்கும்போது தப்பா இருந்த ஒருத்தர் அரசியலுக்கு மட்டும் எப்படி நல்லவரா மாறி இருக்க முடியும்? அதுல பண்ணது ஊழலா இல்லையான்னு கேட்கிறாரு. அது ஊழல் தான், ஏத்துக்கிறல்ல, விட்டு இதோட மேட்டர் முடிஞ்சு. அப்ப விஜய்க்கு ஊழல் எதிர்ப்பை பத்தி பேசுறதுக்கோ ஊழல் ஒழிப்புன்னு சொல்றதுக்கோ நான் தூய சக்தின்னு சொல்றதுக்கோ எந்த விதமான தகுதியும் கிடையாது. தன் திரைத்துறையில் இருக்கக்கூடிய சொத்துக்களை மறைத்து, தன் வருமானத்தை மறைத்து, அதே போல வந்து நம்ம தொடர்ச்சி நம்ம எழுப்புற கேள்விதான். திமுக அதிமுக 106 வேட்பாளர் கடன் வாங்கி போட்டு நீதிமன்றத்தில் 1.5 கோடி ரூபாய் வருமான வரி கட்ட சொல்லி ஒருத்தன், லாட்டரி சீட் வித்த காசுல கட்சியினுடைய பொதுச்செயலாளர் தேர்தல் மாநில பொறுப்பாக வச்சிருக்க ஒருத்தன் செங்கோட்டையை பக்கத்தில் வச்சுக்கிட்டு நீ ஊழல ஒழிக்க போறியா? இப்படிப்பட்ட ஒருத்தர் தூய சக்தியா இருக்க முடியுமாங்கிற கேள்வியை வேற வடிவத்தில் ஜேம்ஸ் வந்து எழுப்பினார். இந்த வீடியோ சமூக வலைதளங்கள்ல வைரலா பரவிடுச்சு, தமிழ்நாடு முழுக்க பரவிச்சு. இது வந்து என்னன்னா, தேர்தலுக்கு ஒரு 4 நாளைக்கு முன்னாடி பரவி இருந்தா கூட இந்த முட்டாள் கூட்டத்தை கொஞ்சமாவது திருத்திருக்கலாம். ஆனா தேர்தல் முடிஞ்ச பிறகு அந்த காணொலி வைரலா பரவுது. இதனுடைய தாக்கத்துல அவர் சாதாரணமா ஏதோ ஒரு கடைக்கு போறதுக்காக அப்ப கல்ல கொண்டு காரை இடிஞ்சிருக்காங்க. ஒரு ஆபத்தான கட்சி தமிழ்நாட்டை உருவாகிட்டு இருக்கு. நான் பல மேடையில சொன்னேன், அண்ணாதுரை ஆரம்பிக்கும் போது திமுக தப்பான கட்சி இல்ல, ஆனா அதுக்கப்புறம் அது வந்து குடும்ப ஆட்சி செய்கிற ஊழல் செய்கிற கட்சியா மாறிடுச்சு. ஆனா திமுக ஆரம்பிக்கும் போது நல்ல நோக்கத்தை ஆரம்பிக்கப்பட்டுச்சு. ஆனா இந்த கட்சி ஆரம்பிக்கும் போதே ஒரு தவறான கட்சியா வருது. திரைத்துறையில 30 வருஷமாக அஜித் போஸ்டரை கிழிச்சு, அஜித் பேனரை கிழிச்சு, மற்ற நடிகருடைய பேனரை கிழிச்சு, திரையரங்கில் போய் கட் அவுட் வைக்கிற சண்டை போட்டு அஜித் ரசிகர்களை அடிக்கிறது, இல்லை அஜித் ரசிகர்கிட்ட அடி வாங்குறது, இந்த மாதிரியே இருந்த ஒரு கும்பல். இன்ஸ்டாகிராம் சமூக வலைதளங்களில் விஜய் ரசிகர்கள் வந்து சிவகார்த்திகேயன் ரசிகர்களை, அஜித் ரசிகர்களை, சிவகார்த்திகேயன் மனைவியை, குழந்தைய இப்படி அபியூஸ் பண்ணி கிட்ட வார்த்தையில திட்டி பழக்கப்பட்ட ஒரு கும்பல் அரசியலுக்கு வந்தா அவன் எப்படி எல்லாரையும் பொதுவானா பார்ப்பான்? அரசியலை பொறுத்தவரை நீ எந்த கட்சியில் இருந்தாலும் எல்லாருக்குமான ஆளு. நீங்க திமுக நாளைக்கு தாவேக்காவோட கவுன்சிலர் ஒருத்தன்னா அவன் தாவேக்காவுக்கு மட்டும் கவுன்சிலர் கிடையாது, ஒட்டுமொத்த ஆளுக்கு இருக்கும். தாவேக்கா ஒருத்தன் எம்எல்ஏ ஆயிரம் வச்சுக்கோங்க,
அந்த எம்எல்ஏங்கிறவன் ஓட்டு போட்டவனுக்கும் ஓட்டு போடாதவனுக்கும் தன்னை வெறுத்தவனுக்கும் விமர்சித்தவனுக்கும் எல்லாருக்கும் தான் எம்எல்ஏ. யாரு பெட்டிஷன் கொடுத்தாலும் அவன் மனுவை இது பண்ணணும். ஆனா அதுதான் அந்த சகிப்புத்தன்மை தான், அதுதான் பொது வாழ்க்கைக்கு முக்கியமானது. ஆனா அதெல்லாம் விட்டுட்டு எனக்கு எங்களை விமர்சனம் பண்ணா, எங்களை கேள்வி கேட்டா உன் வண்டியை உடைப்பேன், உங்க கொடியை தூக்கி கீழே போட்டு மிதிப்பேன், உன் கொடிக்கு பார்த்து சாய்ச்சி விட்டு போவேன், உன் கார்ல ஸ்கிராட்ச் போடுவேன், உன் கார் கொடியை உடைப்பேன், உன்னை கெட்ட வார்த்தை பேசுவேன், உன் குடும்பத்தை பத்தி இழிவா பேசுவேன் அப்படிங்கிற ஒருத்தன் எப்படி மக்களுக்கான சேவை செய்யக்கூடிய கட்சியா இருக்க முடியும்? இது ஒரு தரம் கட்ட கூட்டம் என்பதற்கு தான் ஜேம்ஸ் சௌத்ரியுடைய கார் கண்ணாடி உடைக்கப்பட்டதுக்கான காரணம். காவல்துறை மேல நடவடிக்கை கொடுத்திருக்காரு, புகார் கொடுத்திருக்காரு. காவல்துறை நடவடிக்கை நம்புறோம். நடவடிக்கை எடுக்கலைன்னா இன்னைக்கு இந்த இடத்துல காரை உடைக்கிறான், நாளைக்கு அவங்காரு வேற யாராலும் உடைக்கப்படும். கண்டிப்பா. புரியுதா உங்களுக்கு? இந்த நீ செஞ்ச எல்லா செயலுக்கும் எதிர்வினை இருக்கும். இங்க எத்தனை எல்லா இடத்துலையும் இருக்குதான் செய்யறான். நீ உடைச்சனா அதுக்கு திருப்பி ரியாக்ஷன் வேற வடிவத்தில் இருக்குதான் செய்யும். அதனால இதெல்லாம் தலைமை கூப்பிட்டு கண்டிக்கணும். இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது பொது வழியில. அது ஏன்னா அதை ரசிக்கிறாப்ல, அதை என்ஜாய் பண்றாப்ல ஒருத்தன். தன்னை திட்டவனை திட்டவிட்டு என்னைக்காவது அஜித் குமார் குடும்பத்தை பேசக்கூடாது, சிவகார்த்திகேயன் குடும்பத்தை பேசக்கூடாது, மற்ற நடிகர்களை பத்தி பேசக்கூடாது, என்னைக்காவது கண்டிச்சிருப்பாரா? கிடையாது. எல்லாரையும் ஜோம்பி கூட்டம் மாதிரி ஏவி விட்டு பண்ணுங்கடா, திட்டுங்கடா. இதுக்கு பேர் விர்ச்சுவல் வாரியர்ஸ் பேர். விர்ச்சுவல் வாரியர்ஸ் கிடையாது, அவன் வல்கர் வாரியர்ஸ் அவன். அதாவது இப்போ நான் இப்போ விருகம்பாக்கம் தொகுதியில் நின்றுருக்கிறேன். இப்போ தம்பி சபரநாதன் நின்றுருக்கேன். அப்புறம் நான் கருத்தியெல்லாம் பேசுகிற ஒரு காணொலியை இன்ஸ்டாகிராமில் போடுறோம். அதில் எந்த இடத்துலையும் தவறாக பேசல, கருத்தியை தான் பேசுகிறோம். அதை பார்த்துட்டு என்னோட இன்ஸ்டாகிராம் முழுக்க கெட்ட வார்த்தை, ஆபாச வார்த்தைகள் என்ன கொடுத்து குடும்பத்தை. நேற்று நம்மளோட இன்ஸ்டாகிராம் சொல்கிறேன், நம்மளோட இன்ஸ்டாகிராமை முடக்கிறது கடுமையாக முயற்சி பண்ணாங்களே. நம்ம இன்ஸ்டாகிராம் மட்டும் இல்லை, நாம் தமிழருக்கு ஆதரவாக வாக்கு செலுத்திட்டேன் அப்படின்னு சொன்ன பல பேருடைய இன்ஸ்டாகிராமை ஹேக் பண்ணியிருக்காங்க, முடக்க பார்த்துருக்காங்க. தொடர்ச்சி ரிப்போர்ட் அடிக்கிறது. ரசிகன் மணின்னு சொல்லி தம்பி இருப்பான், அவர் நாம் தமிழ் கட்சிக்கு வாக்கு செலுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி பதிவு போட்டுறாப்ல. அதுக்கு அவருடைய இன்ஸ்டாகிராமை ஒரு நாளைக்கு 50 தடவை ரிப்போர்ட் அடிச்சு ஹேக் பண்றதுக்கு முயற்சி பண்ணிருக்காரு. அப்புறம் மறைமுகமா சொல்லியிருந்தாரு, இந்த கூமாப்பட்டி தங்கப்பாண்டி அவர் இந்த மண்ணை நேசிக்கிற ஒருத்தருக்கு நான் வாக்கு செலுத்திருக்கிறேன். ஆமா, ஜனநாயகத்தின் வழியாக சர்வாதிகாரத்தை அடைஞ்சா மட்டும்தான் அந்த நாடு நல்லா இருக்கும்னு சொல்லி அவர் பேசியிருந்தாரு. அவர் நாம் தமிழ் கட்சி தான் வாக்கு செலுத்திருக்கேன் அப்படிங்கிறத மறைமுகமா சொல்றாரு, நேரடியாக சொல்லல. அவருடைய கமெண்ட்டுக்கு கீழே பார்த்தா முழுக்க ஆபாசமா கெட்ட வார்த்தை போட்டு திட்டி ஒரு சாதாரண கிராமத்தை தன்னுடைய இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் மூலமாக பேசி தன்னுடைய திறமையில இன்னைக்கு வளர்ந்து ஒரு தொலைக்காட்சியில போய் ஏதோ ஒரு இடத்துல நிக்கிறாப்ல. அவருக்கு வாக்கு செலுத்துவது அவருடைய உரிமை. எல்லாரும் கீழேயும் போய் கடிச்சு வைக்கிறது, கோட் வேர்ட் அக்செப்டட். எவனோ ஒருத்தன் ப்ரௌன் பேண்டும் ஒயிட் ஷர்ட்டும் போட்டக்கூடாது, உனக்கு கீழே கோட் வேர்ட் அக்செப்டட் போட்டுருது. ஜனகணமான ஜனங்களை நினை அப்படின்னு பாட்டை போட்டக்கூடாது. அப்படி பாட்டை போட்டாலே இவங்களுக்கு தான் எந்த அது சூர்யா படத்து பார்த்து ஆயுதத்து பாட்டு. அதுக்கு டிவிக்கு பேய் மாதிரி இருக்காங்க. ஒரு ஜோம்பி கூட்டத்தை, ஒரு மோசமான கூட்டத்தை உருவாக்கி வச்சிருக்காப்ல. இது அரசியல்படுத்தப்படாத கூட்டம். இது என்ன ஆக போகுதுன்னே நமக்கு என்ன சொல்றது, கவலையா இருக்கு. அவங்கள நினைச்சு நமக்கு கவலையா இருக்கு. இது என்ன ஆக போகுதுன்னா எதுவுமே தெரியாத பசங்க, சின்ன பசங்க. என்ன ஆக போகுது, விஜயை தவிர வேற எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. நீங்க அந்த ஓட்டு போட்ட எவங்கிட்டையும் கேட்டுக்கலுங்க, எவனுக்குமே எந்த வேட்பாளர் எவனுமே தெரியாது. ஆமா, விசிலுக்கு போட்டேன் அவ்வளவுதான் தெரியுமே தவிர அந்த வேட்பாளர் யாரோ ஒரு பேர் என்ன, அவர் என்ன பண்ண, அதெல்லாம் தேவையில்லை. நாங்க விஜய்க்காக விசிலுக்கு போட்டோம், அவ்வளவுதான். பாவம், மே 4 பார்ப்போம். பல்வேறு செய்திகள் குறித்து பேசணும். மீண்டும் நாளை அரசியல் அரங்கம் நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து, இளம் தலைமுறை தானே நீ வழி